காலேப் அவருடைய விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்றத அவருடைய கடைசி காலத்தில் அதை பற்றி அழகாக யோசுவா புத்தகத்தில் சொல்லுது. காலேப்பை பற்றி யாத்ராகமத்திலிருந்து நீங்கள் உபாகமம் வரைக்கும் நிறைய காரியங்களை படிக்கலாம். ஆனால் யோசுவாவில் காலேப்பை பற்றி ஒரு சில காரியங்களை யோசுவா எழுதியிருக்கிறார். அது எப்படி எழுதியிருக்காருன்னா, யோசுவா காலேப்பை எப்படி பார்க்குறாருன்னா ஒரு நண்பனாக பார்த்தாரு. ஆனால் அவருடைய விசுவாசத்தை 14வது அதிகாரத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. யோசுவா காலேப்போட விசுவாசத்தை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறாரு 14வது அதிகாரத்தில். எப்படின்னா, காலேப்பு யோசுவா கிட்ட போய் நிற்கிறாரு. எப்பா, எனக்கு ஒரு மலை தேசத்தை தா, அந்த இடத்துல ஏனோக்கியரும் அரணான பெரிய பட்டணங்களும் இருக்குது, இருந்தாலும் அதை கொடு, நான் என்ன பண்ணுறேன், அதை ஜெயிச்சு அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அது எப்படி அவர் கேட்குறாருன்னா, ஒரு பெரிய கான்வர்சேஷனே நடக்குது 14வது அதிகாரத்தில். யோசுவா கிட்ட போய் நின்று சொல்கிறாரு, நான் மோசே கூட இருக்கும்போதும் சரி, உன் கூட இருக்கும்போதும் சரி, எனக்கு 40 வயசாக இருக்கும்போது நான் நல்லா சண்டை போட்டேன், நல்ல பலத்தோடு இருக்கேன். அந்த 40 வயசில் இருக்கிற பலன் இப்போ எனக்கு 80 வயசு ஆகுது. அந்த பலன் என்கிட்ட அப்படியே இருக்குது. இந்த பலத்தோடு நான் போய் அதை என்ன பண்ணலாம், ஜெயித்து நான் எடுத்துக்க முடியும். அந்த பலன், அதாவது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 40 வயசில் என்ன பலன் இருந்ததோ அதே பலன் தான் இப்போ 80 வயசுலேயும் எனக்கு என்ன பண்ணுது, இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தேசத்தில் இருக்கவங்க எப்படிப்பட்டவங்கன்னா, ஏனோக்கியரும் அரணான பெரிய பட்டணங்களும் இருக்குதுன்னு சொல்கிறார். ஏனோக்கியரை பற்றி படித்தோன்னா அது கொஞ்சம் சில இடங்களில் அவங்கள குறித்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கொஞ்சம் ராட்சசர்கள் போல், அவங்க பெரிய பலசாலிகள் ஏனோக்கியர். அந்த மலை தேசத்தை தான் காலேப் கேட்குறாரு. எனக்கு அதை தான், நான் அதை ஜெயிச்சு நான் என்ன பண்ணுறேன். அவர் எப்படி சொல்கிறாருன்னா, 40 வயசில் எனக்கு என்ன பலன் இருந்ததோ அந்த பலன் எனக்கு இருக்குதுப்பா, நான் அந்த தேசத்தில் காலை வைக்க போகிறேன், அந்த தேசத்தை கர்த்தர் எனக்கு சுதந்திரமாக தருவாங்க. யோசுவா 14வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி தான் அழகாக என்ன பண்ணுறாரு சொல்கிறார். உடனே யோசுவா ஆசீர்வதித்து சொல்கிறார், நீ போப்பா, சுதந்திரித்துக்கொள் அப்படின்னு சொல்லி 13வது வசனத்தில் அழகாக சொல்கிறார். இந்த கான்வர்சேஷனில் நான் கற்றுக்கின ஒரே ஒரு விஷயம், பிரச்சனை பெருசாக இருக்குன்னு மற்றவங்க பார்க்குறாங்க, ஆனால் 80 வயசாக இருக்க காலேப் நினைக்கிறா, இல்லை, கர்த்தர் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்குறாங்க, அந்த ப்ராமிஸை கர்த்தர் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்க. அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட இடமா கூட இருக்கட்டும், ஆனால் கர்த்தர் எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ராமிஸ் கண்டிப்பாக நிறைவேற்றுவாங்க அப்படின்னு காலேப் விசுவாசித்தாங்க. காலேப் நம்பினாங்க. அதேபடி காலேப்புக்கு அந்த தேசத்தை ஆண்டவர் கொடுத்தாங்க.